ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோன்பே, ஜிபே பயன்படுத்துபவருக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே இருக்கு பாருங்கள். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் புரட்சியை ஏற்படுத்த கூகுள் பே ஒரு புதிய அப்டேட் கொண்டு வராங்க. என்னமான அப்டேட்னா, அதாவது செயற்கை நுண்ணறிவு இருக்கு பாருங்க, ஏஐ மூலமாக வாய்ஸ் அடிப்படையில் உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு புதிய அப்டேட் விரைவில் கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜிபேயில் பார்த்தா டேரெக்டாக ஃபோனை யூஸ் பண்ணி யாருக்கு அமௌண்ட் அனுப்பணும் எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணோம். பட் இதுக்கப்புறம் ஏஐ மூலமாக நீங்கள் வாய்ஸில் சொன்னாவே யாருக்கு பேமெண்ட் அனுப்பணும், எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், அதுவும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அனுப்பிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வசதியை விரைவில் கொண்டு வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுள் பேயில் இந்த ஆப்ஷன்ஸ் விரைவில் வரப்போது ஏஐக்கான வாய்ஸ் தான் கொண்டு வராங்க. இது மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு அணுகல் மற்றும் வசதியை மேம்படுத்துகிறது. இந்த அம்சம் டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை எளிதாக்கும், குறிப்பாக எழுத்தறிவில் சிக்கல் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கூகுள் பே இந்தியாவின் முன்னணி தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்க பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். குறிப்பிட்ட விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் உள்ளூர் மொழிகளில் குரல் அடிப்படையிலான பரிவர்த்தனைகளை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வாய்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் அதுவும் பண்ணிக்கும். இதான் உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. முழுக்க வாய்ஸ் மூலமாகவே உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட் அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பேயில் பார்த்தா நம்ம பல்வேறு வகையான டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட்னாவே அதான் பயன்படுத்திட்டு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் உங்களுக்கான அந்த கமிஷன்ஸ் பார்த்தா பிடிச்சிட்டு வராங்க. இப்போது அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தா ஒரு சில பயன்பாட்டுக்கு, அதாவது மின் கட்டணம், கேஸ் கட்டணமாக இருக்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்க ஜிபே மூலமாக அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா அமௌண்ட்டு பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இதுவே நீங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை வச்சு ஜிபே மூலமாக நீங்கள் போயிட்டு ஸோ இந்த பேமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்சார கட்டணம், கேஸ் பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5%லேருந்து 1% வரைக்கும் உங்களுக்கு பரிவர்த்தனை தொகையிலேருந்து இவ்வளோ % நாங்கள் கமிஷனாக பிடிப்போம் வித் ஜிஎஸ்டியோட அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 3 ரூபா வரைக்கும் பார்த்தா உங்களுக்கான கமிஷனாக அவங்க எடுத்துப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாக ஜிபேயில் போயிட்டு உங்களுக்கான மின்சார கட்டணம், கேஸ் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா 0.5லேருந்து உங்களுக்கு 1% வரைக்கும் கமிஷன் பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் பார்த்தா பேமெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு 15 ரூபாய் வரைக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிவிச்சிருக்காரு. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 2 முக்கிய அப்டேட் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.